எனக்கு அந்த பொண்ணுக்கு எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன அந்த ஜோஷிக்காரன் இப்படி இறந்து போயிடுவான்னு சொல்லலையாம்மா? அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுகுந்தா எப்படிப்பா? அவன் வர்ற நேரம் அப்படி இருந்தீங்கன்னா அவன் மனசு இன்னும் வேதனைப்படுமா இல்லையா? அம்மா, இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்கதான் மாதிரியா நடந்திருக்கு ராஜா. டேய், நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையடா. இப்படி ஒரு தீராத பழி நம்ம குடும்பத்து மேல விழுந்துட்டே ராஜா. விடுங்கம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ். அம்மா 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 அழாதீங்கம்மா, அமைதியா இருங்க. முருகா, தம்பி ரொம்ப மனசு வேதனையோட இருக்கான். அவனை தனியா விட்டுறாதீங்க, ஆறுதலா கூடவே இருங்கப்பா. சரிப்பா. பிரபா, பிரபா, கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாம் வா. ஆமா பிரபா, அப்பதான் உன்னால இதெல்லாம் மறக்க முடியும். முடியாது, எங்க போனாலும் என்னால மறக்க முடியாது. நான் பார்த்த அந்த பொண்ணோட கண், கைவளையல் சத்தம், கால் கொலுசு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது முருகா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யார பார்த்தாலும் என்ன திட்டுற மாதிரியே தோணுதுடா முருகா, திட்டுற மாதிரியே. ஐயோ, என் புள்ள வேண்டாம் வேண்டாம் நானே நான் தானே அவனை கட்டாயப்படுத்திட்டேன். நான் படுபாவி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். காரணம் அழுகாதரா, நீ அழுகிற பார்த்து அம்மா அப்பா எல்லாம் அழுகிறாங்க பத்தியா? அழுகாதையா, அழுகாத. அம்மா, நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அக்காக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏமா ஏமா இப்படி பண்ணா? எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கம்மா. எங்க வந்த? எங்கடா வந்த? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? கெடுத்துட்டிய, எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. இந்த கையால தூக்கி வளர்த்த என் மருமகளை இதே கையால புதைக்க வச்சுட்டிய. இல்ல, இன்னும் யார் உயிர் வேணும் சொல்லு. பிளீஸ் தேவா, நடந்ததுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போலாம். யாரு யாரு யார் மாமா? சொல்லு, யாரும் உனக்கு மாமா? எந்த உரிமையோட நீ அப்படி கூப்பிடுற? நீ கேட்கிற மன்னிப்பு என் மகளை திருப்பி கொடுத்துருமாயா? திருப்பி கொடுத்துருமா? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கோபமா மாறி நான் உனக்கு வேண்டாங்க, எனக்கு இவனை போ சொல்றீ, போ சொல்றா. அத்தை, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க.
நல்லா இருப்பீங்க. இந்த வீட்டுல ஒரு உயிர் போனது போதும், இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி. மஞ்சு, நீயாவது எதுவுமே பேசாதீங்க, பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. மஞ்சு 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 ப்ளீஸ். ஐயா, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தப்ப எப்படி வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சவங்க, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காதீங்க. அவங்களே வெந்து நொந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்தா அவங்களுடைய வேதனையும் கோபமும் அதிகமாகத்தான் செய்யும். தயவு செய்து போயிடுங்க ஐயா. நான் உங்க முகத்தை கூட சரியா பார்த்ததில்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. இறந்து போனவங்களாம் தெய்வம் ஆயிடுவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க வீட்டுல யாருக்குமே தெரியலையே. நீங்க நிம்மதியா உறங்கிட்டு இருக்கீங்க, நான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் பக்கத்துல மனைவியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசுல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. This is petrol, which is also known as lubricant oil. As you know, it is used as motor fuel. This is all about it. Thanks. Welcome. Thank you. Bye. மஞ்சு, Sir, this is a basic raw material. Manju. And this is LPG, also called as cooking gas. This is sulfur, which Manju, is used அதான் for வந்திருக்கமா? medicine. This is naphtha, which is the third stage of this refining Manju, cycle. உன்கிட்ட And- தனியா ஒரு முக்கியமான and விஷயம் this பேசிட்டு is போலாம் generally வந்திருக்கமா? used to destroy the pesticides. This is white petrol, which is used as a fuel in aeroplane. மஞ்சு ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மி! எஸ் சார், என்ன கேக்குறாங்க சொல்லு. என்ன சார் வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. மஞ்சு மஞ்சு மஞ்சு, நடந்தது என்னன்னு தெரியாம உன் வீட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்க வந்தா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சு மஞ்சு, இந்த பாரு, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆத்திரம் இருந்தா என்ன அடிச்சு, அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. மீனா கொன்னுட்டேன்னு சொல்றீங்க, நானா விஷம் வச்சு கொண்டு உன் மேலே உங்க வீட்டு மேலேயே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இதை புரிஞ்சுக்காம இந்த பாரு, மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல மஞ்சு. ப்ளீஸ் என்ன நம்புமா ப்ளீஸ். மஞ்சு, Leave me alone! மஞ்சு, என்னாச்சுமா? அம்மா, ஏமா அழற? மஞ்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அம்மா. சொல்லுமா. அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா. நான் எவ்வளவு அவாய்ட் பண்ணி போனேன். என் கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டாருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா. அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா. அழாத. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கண்ணை தொடச்சுக்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம். கேட்டியா? என்ன பண்ணிருக்கான்னு கேட்டியா? என்னோட இன்னொரு பொண்ணையும் நான் இழக்க தயாரா இல்ல.
இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? மீனாவை நீங்க சரியா கூட பார்த்ததில்ல. உங்களையே அவளோட மரணம் இவ்வளவு பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்த வளர்ந்தவ மஞ்சுவை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அவங்க கோவம் நியாயம் தெரியுது. அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க போற காலம் எப்ப வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. வரும். ஒரு பொண்ணோட மனசு பூவை விட மென்மையானது, பாறையை விட இறுக்கமானது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. நடந்தது தெரிஞ்ச உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நான் இப்ப உங்களை புரிஞ்சுக்கலையா? மீனா ரொம்ப சென்சிட்டிவ். கிளாஸ்ல ஒரு மூமெண்ட் சரியா வரலைன்னா கூட அழுதுருவா. மஞ்சு அப்படி இல்லை. she is a very practical girl. அவளும் அவளோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னது மீனா அவங்கள பிடிக்கலன்னு சொன்னதா நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என் லைஃபே திசை மாறி போச்சு. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த இளைஞனுக்கும் ஏற்படக்கூடாது. சார் சார் என்னையா தயவு செஞ்சு இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க சார். இவ்வளவு தூரம் எப்படியா வந்தீங்க? நான் வரலாம் என்ன பண்ணிருப்பீங்க? ப்ளீஸ் சார். வேற வேலை இல்ல போயா. எப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்ச என்ன? வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு ஸ்டாப் ஸ்டாப். பார்த்து வாங்க, மெதுவா வாங்க. எங்க பொண்ணு மேல ஒரு நிழல் பட்டா கூட உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எங்கடா போனீங்க? அவனை ராத்திரி நேரத்துல தனியா விட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க எப்பவும் அவன் கூட இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்தோம். அவன் வேர்வை சிந்தி நான் பார்த்தது இல்லடா. ரத்தம் சிந்த படுக்க வச்சிட்டானுங்களே. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு அப்பவே சொன்னேன். அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, மஞ்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். இவர்தான் ரொம்ப வீராப்பா பேசினாரு. இல்லப்பா, அவங்கனால ஆள் வச்சுதான் அடிக்க முடியும். நமக்கு அது அவசியம் இல்ல. நம்ம யாருங்கிறதையும் அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்திலே 2 பேரும் ஆஸ்பத்திரியில படுத்தா தான் இதுக்கு சரியா வரும். ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அவங்கள அடிக்கிறது தான் முக்கியம்னா பிரபு அவங்கள அடிச்சு போட்டு வந்திருக்க மாட்டாரு. ஏன் இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறீங்க? உங்களால முடிஞ்சா மஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ரொம்ப பெயினா இருக்கா? மனசுல இருக்கிற வேதனை விட உடம்புல இருக்கிற காயம் ஒண்ணும் பெருசா தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ. பாத்தியம்மா என் பிள்ளைய? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஊசி போடாதீங்க, மாத்திரையோ மருந்தோ கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் பிள்ளைய இப்படி பாக்குறதுக்காகவா அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனோம்? ஓம் கேசவாய நமः. Oh
ராமநாதா, நான் உன் நண்பன் வந்திருக்கேன். ஐம் யுவர் ஃப்ரெண்ட் டேமிட். சரி, என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்க, அது போதும். மீனா உனக்கு மக, எனக்கு மருமக. இந்த நிமிஷம் அவளை இழந்து நீங்க எவ்வளவு வருத்தமும் வேதனையும் படுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம். நம்பு. ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பட் பிளடி ஃபேட், இல்ல எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நான் பார்க்க வரும்போதெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிற நீ பக்கத்திலேயே நிற்கும் போது முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லாம மூஞ்சி திருப்பிக்கிற. சரி, முடிஞ்சு போனதா நீ நினைக்கிற நம்ம உறவு தொடர இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இருக்கு. நீ மனசு வச்சா வாய்ப்பு இருக்கு. பிரபா மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டு மாப்பிள்ளைய வர ஆசைப்படுறான். யோ, ஒரு பொண்ணை கொடுக்கலாம்னு நினைச்சதுக்கே அவளை அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் ராமநாதா மஞ்சுவை மருமகளை அனுப்புன்னு. அனுப்புறேன், மருமகளா ராணி மாதிரி வாழ அனுப்புறேன். ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல. விடுங்க தாய், என்னதான் இது இவங்க கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க. இரா, உங்க பையன் என் பொண்ணு கிட்ட பேச நினைச்சதுக்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி தேவசம் பண்ணிட்டு நீங்களும். ராமநாதன், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பெத்தவன் என்கிட்டயே வந்து என் பிள்ளைக்கு அடிச்ச, நாங்க அப்படி என்ன குத்தம் பண்ணிட்டோம்? இதே கோவில் உன் பொண்ணு பார்த்து இப்படி ஒரு அழகான பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரக்கூடாதான் நாங்க ரொம்ப ஆசைப்பட்டவன். அதான் நாங்க பண்ண குத்தமா? அதான் நாங்க பண்ண குத்தமா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏய்யா, நீ பொண்ணுக்கு தாய் மாமன் தான், உனக்கே இவ்வளவு வேதனை கோபமும் வருதுன்னா, நான் பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள தாயா. அவன் ராத்திரியும் பகலும் படுற கஷ்டத்தையும் வேதனையும் தாங்க முடியாம தான் மறுபடியும் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறோம். அதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் பிள்ளை ஆளை வச்சு அடிப்பீங்க, அவரை கத்தியால கீறி. உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா? நீங்க அடைச்ச இத பாரு, என் புள்ள மனசுல தைரியம் இல்லாத கோழையும் இல்ல, மடியில பணம் இல்லாத ஏழையும் இல்ல. அவன் ஏதோ மாமா வச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறான். அவன் நினைச்சா உங்களை எல்லாம் தொலைச்சு விடுவான். ஜாகிரதை, தொலைச்சு விடுவான். லட்சுமி, போகலாம். இத பாருங்க, உங்க பொண்ண நல்லா மேலத்தாளத்தோட பெரிய மகராசனுக்கே கட்டி வைங்க. இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல. அத்து போச்சு. நான் ஏதாவது மரியாதை குறைவா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போல வாங்க. லட்சுமி, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்போம். இருந்த பெண் குழந்தைய இறந்துட்டு இருக்கிறான். அந்த வேதனையில வர வார்த்தை அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா?